அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேர் அன்புடையவனுமாகிய ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உலகின் ஒப்பற்ற தலைவர் நம் உயிரை விட மேலானவர் அகிலம் அனைத்திற்கும் அருளாய் அனுப்பப்பட்ட அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் இன்னும் அவர்களின் குடும்பத்தார் மீதும் அவர்களின் மனையில் என்ன சிரமங்கள் வந்த பொழுதும் பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபா பெருமக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், இமாம்கள், குறிப்பாக இந்த ஒன்றுகளும் இருக்கிற நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்றவட்டுமாக எல்லாமல் அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் அவனால் நம்மீது விதிக்கப்பட்ட இந்த ஜும்மா என்கிற அமலை நிறைவேற்றுவதற்காக நம்முடைய ஆலயத்தில் நாம் எல்லாம் ஒன்றுகளும் இருக்கிறோம். நம்மை எல்லாம் ஒன்றுகளை செய்த அல்லாஹுவுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடையார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே மூமின்களை பார்த்து நினைவுபடுத்துகிறான். வதக்கிர் ஃபஇன்ன ஸிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். நபியே, நீங்கள் உபதேசம் செய்யுங்கள், அந்த உபதேசம் அவர்களுக்கு பயனளிக்கும், அவர்கள் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்டிருந்தால் என்கிற அடிப்படையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை திருக்குர்ஆனிலே நினைவுபடுத்துகிறான். அதன் அடிப்படையில இந்த ஜும்மா என்கிற அமலை வெறுமனே சடங்காக சம்பிரதாயமாக கழித்து விடாமல் இங்கே சொல்லப்பட இருக்கிற கருத்துகள் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் அமையும் என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையில் அதை பின்பற்றுவோம் என்கிற நல்லதொரு பிரார்த்தனையோடு அமர வேண்டுமாய் என்பாய் கேட்டாமல் செய்கிறேன். முன்னாடி வாங்க. இடைவெளி இல்லாமல் சப்புகளை பூர்த்தி செய்து அமர்வது நபி வழி. எல்லாமல் அல்லாஹ்வுடையார்களே, இன்றைய ஜும்மாவினுடைய செய்தியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள்களிலெல்லாம் மிகச்சிறந்த அருளான நியாமத்துகளிலேயே மிகப்பெரும் நியாமத்தான லட்சங்களில் கோடிகளில் செல்வங்களை பெறுவதை விட மாபெரும் நியாமத்தான நேர்வழியினை அந்த தீனுல் இஸ்லாத்தின் அடிப்படையில் வாழ்கிற வாய்ப்பையும் பாக்கியத்தையும் உங்களுக்கும் எனக்கும் தந்தமைக்கு அல்லாஹுவுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் பெற்றிருக்கிற இந்த நேர்வழி என்பது நாம் தேர்வு செய்து, நாம் கண்டுபிடித்து, நாம் ஆய்வு செய்து நாம் பெற்றுக்கொண்டதல்ல. மாறாக இந்த நேர்வழி அல்லாஹ் தஆலா நம்மிடத்தில் அமானிதமாக ஒப்படைத்து வைக்கிறார். நமக்கு முன்னால் எண்ணற்ற சமூகம், எண்ணற்ற நல்லடியார்கள், எண்ணற்ற நபித்தோழர்கள், நபிமார்களுக்கு கிடைத்திருக்கிற இந்த நேர்வழியை அல்லாஹ் தஆலா தொடர்ச்சியாக பல ஆயிரம் ஆண்டுகள் பல பாதைகளை சந்தித்து வந்த இந்த நேர்வழி அல்லாஹ் தஆலா இன்றைக்கு வாழ்கிற நமக்கும் அந்த நேர்வழியை பரிசாக வழங்கியிருக்கிறான் என்று சொன்னால், நாம் பெற்றிருக்கிற இந்த நேர்வழிக்கு நாம் செய்கிற கைமாறு என்ன? இஸ்லாம் நம்மிடத்தில் இதற்கான கைமாறாக எதை எதிர்பார்க்கிறது? நமக்கு கொடுத்து விட்டு இதை நீங்கள் மாத்திரம் பயன்படுத்திக் கொள்ளாதீர்கள், இந்த நியாமத்தை நீங்கள் மாத்திரம் அனுபவித்து முடித்து விடாதீர்கள், மாறாக நியாமத்தை உலகமாந்தர்கள் அனைவருக்கும் நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டும். நீங்கள் பெற்ற இன்பத்தை பிறருக்கும் இந்த வையகமும் அனுபவிக்க வேண்டும் என்கிற தார்மீக கடமையை இஸ்லாம் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் ஒவ்வொரு மூமினுக்கும் நேர்வழியை கொடுத்த பின்பு அவன் இந்த மார்க்கத்தை தனக்கு மாத்திரம் சொந்தமானதாக வைத்துக் கொள்ளக்கூடாது என்கிற ஒரு கடமையை, அடிப்படையை நம்மிடத்தில் சொல்லிக் கொடுக்கிறது என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடையார்களே, நாம் வாழ்கிற இந்த பூமியில், நாம் வாழ்கிற இந்த பகுதியில நாம நேர்வழியை பெற்று அந்த நேர்வழியினுடைய சுவையை உணர்ந்து அதன் அடிப்படையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மோடு வாழ்கிற ஏராளமான மனிதர்கள், நம்மோடு வாழ்கிற ஏராளமான இஸ்லாமியர்கள் இன்னும் இந்த நேர்வழி எட்டாக்கனியாகவே அவர்களுக்கு முன்னால் ஒரு காட்சி பொருளாகவே அவர்களுக்கு முன்னால் வைக்கப்பட்டிருக்கிறது என்கிற அதை சுவைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நாம் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பதில்லை. இப்ப நம்மகிட்ட இருக்கு அதுக்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும், அதனுடைய ருசியை உணர்ந்தவர்களாக சுவைத்தவர்களாக நாம் இருக்கிறோம். ஆனாலும் இதை அடைய முடியாத ஒரு காட்சி பொருளாகவே பார்த்துக் கொண்டிருக்கிறார்களே நம்முடைய சமூகத்தை சார்ந்தவர்கள், நம்முடைய மாற்றுமத அன்பர்கள்.
இது யார் அவர்களுக்கு எடுத்து வைப்பது, யார் அவர்களுக்கு எடுத்து சொல்வது என்றால் நாம் தான் அதற்கான பணியாளர்கள். நாம் தான் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை, தீனுல் இஸ்லாத்தை மக்கள் மன்றத்திலே எடுத்துச் செல்லக்கூடிய பணியாளர்களாக அல்லாஹ் தஆலா நம்மைத்தான் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். நாமதான் நடுநிலை சமுதாயம். நமக்கு நபிமார்கள் இல்லை. நாம் வந்திருக்கிற சமூகத்திற்கு நபிமார்கள் இல்லை. நபி அவர்கள் தங்களுக்கு ஒப்படைக்கப்பட்ட இந்த அமானியத்தை மனித சமுதாயத்திலே ஏதும் மிச்சமில்லாமல் அப்படியே எடுத்து வைத்து விட்டார்கள். ஹஜ்ஜத்துல் விதாவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், இந்த இடத்திலே நான் ஏதேனும் மிச்சம் வைத்திருக்கிறேனா, எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேனா? அல்லாஹ்வின் தூதரே, எல்லாத்தையும் நீங்க சொல்லிட்டீங்க. அல்லாஹ்வை சாட்சியாக்குகிறார்கள். அல்லாஹும்ம ஷ்ஹத், அல்லாஹும்ம ஷ்ஹத், அல்லாஹும்ம ஷ்ஹத் சொல்லிவிட்டு சொன்னார்கள், பல்லிகு அன்னி வலவ் ஆயா, என்னிடத்தில் இருந்த ஒரே ஒரு செய்தி, ஒரு கருத்தை நீங்கள் கேள்விப்பட்டாலும் செவியுற்றாலும் அதை பார்த்திருந்தாலும் நீங்கள் பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்வது உங்களுடைய கடமை. நபியினுடைய பணி அவர் மரணித்ததோடு முடிந்துவிட்டது. அவர் கொண்டு வந்த தூது செய்தியை, திருமறை குர்ஆனை, அவர் நமக்கு படிப்பித்து சென்ற ஞானத்தை, ஹிக்மத்தை யார் இந்த மண்ணிலே பூமியிலே அடுத்த நிலையாக எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த பொறுப்பை நம்மிடத்திலே சாட்டிவிட்டு சென்றார். எங்கிட்ட ஒரே ஒரு அற்பமான செய்தி நீங்க கேட்டீங்கனாலும் அதை பிற மக்களிடத்திலே நீங்கள் எடுத்துச் சொல்லி விடுங்கள். இப்ப சமூகத்தில் எண்ணற்ற பிரிவினர்கள் இருக்கிறார்கள். மார்க்கத்தை புரிந்து கொண்டதில் கொஞ்சம் முன்னுக்கு பின் முரணாக புரிந்து கொண்ட மக்களும் உண்டு. மார்க்கத்தை மார்க்கம் சொல்லாத அடிப்படையிலே விளங்கிக் கொண்டவர்களும் உண்டு. இதுதான் சத்தியம், சத்தியத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் குர்ஆனும் சுன்னாவும் எந்த வழியை, எந்த அடிப்படையை எங்களுக்கு கோடித்து காட்டியிருக்கிறதோ அதன் அடிப்படையில் தான் மார்க்கத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும், செயல்பட வேண்டும் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டவர்கள், செயல்படுபவர்கள் தான். அப்ப அதனுடைய முதன்மை பணியாளர்களாக நாமே மார்க்கத்தை சொல்வதற்கு தகுதியானவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் மார்க்கத்தை மக்கள் மன்றத்தில் எடுத்து வைக்கிற பணிகள் நாம் செய்கிறோமா இல்லையா? அது நம்ம மைக்கு போட்டுத்தான் பேசணும், மேடைகள் ஏறித்தான் பேசணும், பெரிய மாநாடுகளை ஏற்படுத்தி தெருமுனைகளை ஏற்படுத்தித்தான் செய்ய வேண்டும் என்பதல்ல. நாம் நம்முடைய குடும்பங்களிலே இருந்து அதை துவங்க வேண்டும், நம்முடைய நட்பு வட்டத்திலே இருந்து அதை தொடங்க வேண்டும். ஏகத்துவம் இந்த மண்ணில ஒரு 30 ஆண்டு காலம் அல்லது 40 ஆண்டு காலத்திற்கு முன்னால் மக்கள் மன்றத்திலே மண்டி கிடந்த சாஸ்திரங்களையும் சம்பிரதாயங்களையும் விளையாட்டுகளையும் அடித்து ஒழிப்பதற்கு அடிப்படை காரணமாக அமைந்தது தனிநபர் முயற்சியே. ஒவ்வொரு ஏகத்துவவாதியும் தான் தெரிந்து கொண்ட ஒரு திருமறை குர்ஆனை, ஒரு நபிமொழியை எடுத்துச் சொல்வதற்காக அவன் முயற்சித்தான். அதன் அடிப்படையில் அவன் செயல்பட்டான். சமூகத்திலே மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டது. எப்படி அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே தன்னந்தனியாக என்று ஏகத்துவத்தை எடுத்து வைத்த பொழுது ஆரம்ப நாட்களில் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள் நபித்தோழர்கள். அர்க்கம் இப்னு அபுல் அர்க்கம், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, இப்படி ஆரம்பத்தில் யாரெல்லாம் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் இக்கட்டான சூழ்நிலையிலும் தனிநபர் பிரச்சாரம் செஞ்சாங்க. இந்த மார்க்கம் வேகமாக பரவுவதற்கு அவர்கள் அறிந்து கொண்ட திருமறை, அவர்கள் தெரிந்து கொண்ட சத்தியத்தை பிற மக்களிடத்திலே எடுத்து வைத்தார்கள். அடிமையாக இருந்தவர்களுடைய எஜமானிடத்தில எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் சந்தர்ப்பம் கிடைக்கிற பொழுதெல்லாம் அதை சாதுர்த்தியமாக எடுத்து வைத்திருக்கிறார்கள் என்று கூறியவர்களே. கடை வீதிகளிலே நின்று பேசினார்கள், நண்பர் வட்டத்திலே பேசினார்கள், குடும்பங்களிலே பேசினார்கள். இன்னைக்கு இவ்வளவு பெரிய விருட்சமாக பறந்து விரிந்திருக்கிறது என்று சொன்னால் ஆரம்ப நாட்களில் அவர்கள் எடுத்த முயற்சி. அதே போல ஏகத்துவம் இங்கே மிகத் தொடங்குகிற அந்த ஆரம்ப நாட்களில் ஒவ்வொரு சகோதரரும் இந்த சத்தியத்தை எடுத்து சொன்னாங்க. இன்னைக்கு நம்மள்ட்ட அந்த பழக்கம் இல்லை.
எந்த அளவிற்கு அது தோல்வடைந்திருக்கிறது என்று சொன்னால், என்னுடைய குடும்பத்தில் நான் ஏற்றிருக்கிற ஏகத்துவம் இன்னும் என்னுடைய மனைவிக்கு செல்லவில்லை, என்னுடைய தாய்க்கும் என்னுடைய சகோதரிகளுக்கும் ஒரு ஏகத்துவம் செல்லவில்லை. என்னிடம் இருக்கிற ஈமான் அவர்களை முன்னேற்றவில்லை. இவருடைய ஈமானால் யாரும் கவலைப்படவில்லை. ஈமானுக்கு ஒரு பவர் இருக்கா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா இல்லையா? இவருடைய ஈமான் மிளிரக்கூடிய ஈமானாக மாற வேண்டும். இப்ப நம்முடைய ஈமான் அப்படி மிளிர்கிறதா? என்னை பார்த்து என்னுடைய மார்க்கத்தை யாராவது விரும்புவார்களா? என்னுடைய மனைவி விரும்புவாளா? ஒவ்வொரு சகோதரர்களும் அவரவரை கேட்டு நான் பின்பற்ற இந்த ஏகத்துவத்தை, இஸ்லாத்தை, அதனுடைய அழகிய முறையை பார்த்து என்னுடைய பிள்ளைகள் பின்பற்றுகிறார்களா? அவங்கள்ட்ட போய் சேர்ந்திருக்கா இல்லையே? இப்ப நான் சில காரியங்களை அடையாளப்படுத்துவதற்காக செயல்படுகிறேனா? இந்த காரியங்கள் எல்லாம் நாளை மறுமை நாளில் என்னை அல்லாஹ்விடத்தில வெற்றியாளனாக அடையாளப்படுத்துமா என்பதை ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அடையாளங்களுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் எந்த விதமான மதிப்பும் இல்லை, நன்மையும் இல்லை. அல்லாஹ்வும் உங்களை அடையாளப்படுத்துவான். ஒவ்வொரு சமூகத்தையும் ஒவ்வொரு தனி மனிதனையும் அவருடைய செயலுக்கேற்ப அல்லாஹ் தஆலா நாளை மறுமை நாளில் ஒவ்வொரு கொடியோடு எழுப்புவான். அவனுக்கு ஒவ்வொரு பெயரிட்டு அல்லாஹ் தஆலா அடையாளப்படுத்துவான். அடையாளங்களுக்காக நாம் செயல்படக்கூடாது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்விடத்திலே இது என்ன வெகுமதியை ஏற்படுத்தும்? என்னுடைய தீனுல் இஸ்லாத்தை நான் நேசித்து விரும்புகிற இந்த இஸ்லாத்தை என்னை தாண்டி யாரிடத்திலே சென்றிருக்கிறது? பார்க்க முடியலையே. யார்கிட்ட பேசுறது இல்லை. நாம் நம்முடைய பள்ளிகளிலே இருந்து துவங்குவோமே. இந்த வரிசைகளை அணிவகுக்கிற தொழுகைக்கான சஃப் இருக்கா இல்லையா? ஒரு காலத்துல அந்த சஃப்பை சரி செய்யாத வரை ஏகத்துவத்தை பேசுகிற மர்க்கஸ்களிலே தொழுகை ஆரம்பமாகாது. கால்களும் தோள்களும் இணையாத வரை, குதிங்கால்கள் சரி செய்யப்படாத வரை தொழுகையே நடக்காதுங்க. இன்னைக்கு நம்முடைய பள்ளிகளில் அப்படித்தான் இருக்கா? ஒவ்வொரு சகோதரனும் சொல்லுவான், குதிங்கால சரி செய்யுங்க பாய். நம்ம கேட்டிருக்கோமா இல்லையா? நீங்க பார்க்க முடியல பெரிய பெரிய இடைவெளி. இந்த தாவாக்களம் என்பது மேடையோடு முழங்குவது மாத்திரமல்ல, நாம் கண்ணில் பார்க்கிற நபிமொழிகளுக்கு எதிரான, இஸ்லாத்திற்கு எதிரான, குர்ஆனுக்கு எதிரான, சுன்னத்துக்கு எதிரான காரியங்களை பார்க்கிறவர்களெல்லாம் அந்த இடத்தில் அழகான முறையில் எடுத்துச் சொல்லுகிறோம். என்ன அழைப்பு பணி? அழைப்பு பணினா பெருசாவில் நம்ம ஒண்ணு நினைக்க வேண்டாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், வல்தக்கும் மின்கும் உம்மத்து யதுஊன இலல் கைரி வயஅமரூன பில் மஅரூஃப் வயன்ஹவுன அனில் முன்கர் வஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். உங்களிலிருந்து ஒரு கூட்டம் இருக்கட்டும், நன்மையின் பக்கம் அழைப்பவர்களாக, நல்லதை கொண்டு மக்களை ஏவுபவர்களாக. உங்களிடம் ஒரு கூட்டம் இருக்கட்டும். ஒரு கூட்டம் இருக்கா? நாம் அடையாளப்படுத்தி வைத்திருக்கிறோம். தப்லீக் ஜமாத்துன்னு ஒண்ணு இருக்கும். அது மாதிரி பயான் பேசுறதுக்குன்னு சில பேர் இருப்பாங்க. அப்படி இல்லாட்டா உலமாக்கள் என்று சிலர் இருப்பார்கள். அவர்கள் மாத்திரம் இந்த பணிகளை செய்வதற்கு சமூகத்திலே ஏவப்பட்டவர்களாக இன்றைக்கு எல்லா அமைப்புகளிலும் இந்த மனோநிலை மாறிக்கொண்டிருக்கிறது. சத்தியத்தை சொல்லணும், ஒரு பயான் சொல்லணும், ஒரு ஹதீஸை எடுத்து வைக்கணும்னு சொன்னா அதுக்குன்னு சில நபர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மாத்திரம்தான் அதை செய்வார்கள். அப்படித்தான் சஹாபாக்களுடைய சமூகத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டமைத்தார்களா? இல்லை. அன்புக்குரியவர்களே, இப்ப நம்முடைய செயல்பாடுகளை பார்த்து கவர்ந்து நிற்கிற ஒரு கவர்ச்சி, நாம் பின்பற்றுகிற இஸ்லாத்திற்கும் நாம் ஏற்றி வைக்கிற நம்பி இருக்கிற இந்த ஈமானுக்கும் அந்த பவர் இருக்கா? இல்ல. அப்படி ஒரு பவர் உண்மையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தி இருக்கிறானா? ஆம், ஏற்படுத்தி இருக்கிறான். இந்தியாவில் இஸ்லாம் வளர்வதற்கான அடிப்படை காரணமே அதுதான். சஹாபாக்கள் வந்தார்கள், வியாபாரிகளாக மாத்திரமே அறிமுகமானார்கள். எந்த விதமான பிரச்சாரமும் செய்யல, மேடை போடல, தமிழ் குர்ஆனை இலவசமா கொடுக்கல, நோட்டீஸ் அடிச்சு கொடுக்கல, எதுவுமே செய்யல. அவர்கள் செய்ததெல்லாம் அவர்கள் செய்த வியாபாரத்தில் நியாயமான முறையில் நடந்து கொண்டார்கள். கலப்படங்களை தவிர்த்தார்கள். அதுவே ஒரு மனிதனுடைய உள்ளத்தை இஸ்லாம் எனும் இந்த நேர்வழியை ஏற்றுக்கொள்வதற்கு தூண்டுதலாக அமைந்தது என்று சொன்னால்
எல்லாமல் அல்லாஹ்வுடையார்களே, இன்றைக்கு நாம் ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான நபிமொழிகளை தெரிந்தவர்களாக இருக்கிறோம். நித்தம் தெரிந்து கொண்டே இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் எது ஒளிமிக்கதாக, நம்முடைய ஈமானை அழகுபடுத்தக்கூடிய செயலாக மாறி இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, சொல்லை விட செயலுக்கு அதிக வலிமை உண்டு. வாய் எடுத்து சொல்றதை விட செயல் வடிவம் கொடுப்பதிலேயே மனித உள்ளங்கள் கவரப்படும் என்று சொன்னால், அன்புக்குரியவர்களை பார்க்கிறோம். ஒரு நபித்தோழரை சஹாபாக்கள் எல்லாம் மதீனாவில இருக்கிற ஒரு தூண்ல கைதுகளுக்கு வந்து கட்டி வைக்கிறாங்க. யமாமாவில இருந்து அழைத்து வரப்பட்ட பிடித்து வரப்பட்ட சுமாமா என்று சொல்லப்படுகிற ஒரு நபித்தோழர் 3 நாள் அவரை கட்டி வைக்கப்படுறார் மஸ்ஜித் நபியினுடைய தூண்ல. அல்லாஹ்வின் தூதர் ஒவ்வொரு நாளும் அவரை பார்க்கிறார். தோழரே, நீங்க எப்படி உங்கள்கிட்ட நான் நடந்துக்கணும் நீங்க எதிர்பார்க்கிறீங்க? அப்ப அவர் சொல்றாரு, நீங்கள் என்னை கொண்டால் அதற்கு தகுதியானவன் நான். காரணம், பல முஸ்லிம்களை கொன்ற ரத்தக்கரை படிந்த கரங்களே என்னுடைய கரம். பல சஹாபாக்களை நான் கொண்டிருக்கிறேன், ஒரு தோழர்களை கொண்டிருக்கிறேன். நீங்கள் கொள்ளுவதற்கு தகுதியானவனே நான். ஆனா இதை மன்னிச்சு விட்டுட்டீங்கன்னா அது சிறந்தது. ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வின் தூதர் வந்து இப்படியே கேட்கிறாங்க. ஏன் பதிலை திரும்ப திரும்ப சொல்லுகிறார். இப்ப 3வது நாள் அவரை அவுத்து விடுங்க. அவுத்து விட்ட உடனே நேராக ஒரு பேரிச்ச மரத்தினுடைய தோட்டத்திற்கு சென்று குளித்து விட்டு நேராக அல்லாஹ்வின் தூதரிடத்திலே வந்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்கிற கலிமாவை மொழிந்தார். தூதரே, இந்த உலகத்திலேயே இதுக்கு முன்னாலே எனக்கு பிடிக்காத ஒரு முகம் இருந்ததுன்னு சொன்னா அது உங்களுடைய முகம் தான். நான் நேசிக்காத ஒரு நகரம் இருந்தது என்று சொன்னால் இந்த மதீனா தான். ஆனா இந்த உலகத்திலேயே எனக்கு இப்ப அதிகமா பிடிக்கக்கூடிய முகம் உங்களுடைய முகம் தான். நான் நேசிக்க மார்க்கம் இஸ்லாமுடைய மார்க்கம் தான். அல்லாஹ்வின் தூதர் அங்க எதுவுமே செய்யல. அவரை உட்கார வச்சு பல மணி நேரம் தாவா பண்ணல. குர்ஆனுடைய சிறப்பை பாருங்க. குர்ஆன் சொல்லும் விஞ்ஞானம் ஏதாவது பேசினாரா? எதுவுமே பேசல. ஒரு நாளில் அவரிடத்திலே அல்லாஹ்வின் தூதர் உதிர்த்த வார்த்தைகள் சில வார்த்தைகளே. இப்போ அங்க நடக்கிற காட்சிகளும் அல்லாஹ்வின் தூதர் நடந்து கொண்ட அந்த முறையும் அவரை இஸ்லாத்தின் பக்கம் அழைத்து வந்தது என்று சொன்னால் அன்புக்குரியவர்களே, இப்ப கைதிகள்கிட்ட எப்படி நடந்து கொள்கிற ஒரு வழிமுறையை காட்டியதன் மூலமாக மிக பெரும் இஸ்லாமிய எதிரியை நபித்தோழர்களை கொன்ற ஒருவரை இஸ்லாத்திற்கு கொண்டு வந்தார். அவர் மக்காவுக்கு போனாரு. மக்கால கேட்கிறாங்க, என்ன சும்மாவே இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டியா? இல்லை இல்லை, நான் என்னுடைய பாதையை மாற்றிக்கொண்டேன் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார், இனி என்னுடைய நகரத்திலே என்னுடைய தேசத்திலே இருந்து உங்களுக்கு ஒரு மணி கோதுமை வர வேண்டும் என்று சொன்னாலும் அல்லாஹ்வின் தூதர் அனுமதித்தால் தான் வரும். முன்னால் யார் அவரு? இஸ்லாமிய கடும் எதிரி, பல நபித்தோழர்களை கொன்றவர். அவர் இஸ்லாத்தின் பக்கம் வருவதற்கு எந்த விதமான பேச்சோ ஒரு புத்தகமோ கொடுக்கப்படாமல் ஈர்க்கப்பட்டார் என்று சொன்னால் அல்லாஹ்வின் தூதருடைய நபித்தோழர்களுடைய நடைமுறை கைதிகளுக்கு எப்படி நடந்துக்கணும் நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, என்றைக்கெல்லாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அதனுடைய தூய வடிவில நாம் இந்த மண்ணிலே பின்பற்றுகிறோமோ அப்பெல்லாம் அதற்கு ஒரு எதிர்வினை இருக்கிறது. அதுல அப்பளுக்கு இருக்கக்கூடாது, நாடகம் இருக்கக்கூடாது, அடையாளத்திற்காக இருக்கக்கூடாது. வெள்ளிக்கிழமை தொப்பி போட்டோமா தொழுவமா, அதோட இஸ்லாத்திற்கும் பள்ளிவாசலுக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு முடிந்துவிட்டது என்கிற வாழ்க்கையினால் நீங்கள் கோடிக்கணக்கான ஆண்டுகள் இந்த பூமியில இந்த மார்க்கத்தை பின்பற்றினாலும் எந்த விதமான தாக்கத்தையும் மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது. அல்லாஹ்வை நீங்கள் தீனுல் இஸ்லாத்தை நீங்கள் உயிருக்கு உயிராக நேசித்து பின்பற்றுகிற பொழுது நீங்கள் எடுத்து வைக்கிற ஒரு அடி கூட இந்த உலகத்தில் பல தாக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தும் இருக்கு. நடைமுறை சாட்சி ஏராளமாக இருக்கு. இப்ப மதீனாவில் அல்லாஹ்வின் தூதர் கைதிகளிடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு நடைமுறையை காட்டிக் கொடுத்தார்கள். அப்படியே காசாவுக்கு வாங்க. 2023 அக்டோபர் 7 ஜியோனிச இஸ்ரேலிய ராணுவத்தை எதிர்த்து தொடரப்பட்ட அந்த போர் தொடர்ச்சியாக 2 வருஷம் நடந்துச்சு.
போர் தொடங்கி கொஞ்ச நாட்கள்லேயே ஒரு சீஸ்பேர் ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தம் வந்தது. அப்பொழுது ஒரு 90 நாட்கள் கழித்து சில பெண் கைதிகளை அந்த போராளிகள் விடுதலை செய்தார்கள். அப்ப அந்த உலகம் இதை உற்று கவனித்துக் கொண்டே இருந்தது. அந்த பெண் கைதிகள் விடுதலை செய்யப்பட்ட பொழுது முகமலர்ச்சியோடு யாரிடத்திலே கைதிகளாக இருந்தார்களோ அவரிடத்திலே பரஸ்பரம் நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தி போய் வருகிறேன் என்கிற வாசகத்தையும் பயன்படுத்தி விட்டு சென்ற அந்த பெண்கள் தன்னுடைய நாட்டுக்கு போனதுக்கு பின்னால மீடியாவை சந்திக்கிறாங்க. சந்தித்து சொல்லுகிறார்கள், எங்களை மிக கண்ணியமாகவும் கௌரவமாகவும் பார்த்து கொண்டார்கள் என்கிற வார்த்தை உலகத்தினுடைய ஒட்டுமொத்த இஸ்லாமிய எதிரிகளையும் புரட்டி போட்டது. இப்ப கடந்த அக்டோபர் 13 மறுபடியும் ஒரு சீஸ்பேர் நடக்குது. அப்ப அதில் சில கைதிகளை 20 பேரை விடுதலை செய்கிறார்கள். அதில் ஒருவர் இஸ்ரேலிய ராணுவத்தை சேர்ந்தவர், அவரையும் விடுதலை செய்கிறார்கள். அவர் இஸ்ரேலுக்கு போய் ஒரு பேட்டி கொடுக்கிறார். ஹமாஸ் போராளிகள் எப்படி நடந்து கொண்டார்கள், என்னுடைய தந்தை எப்படி பார்த்துக் கொள்வாரோ அதே போல பார்த்துக்கிட்டார். எப்படி பார்த்துக்கிட்டாங்க? என்னுடைய தந்தை என்னை எப்படி கவனிப்பாரோ அதை போல் அவர்கள் கவனித்தார்கள். நான் கடவுளை வணங்க வேண்டும் என்றேன், அதற்கான வழிவகையை செய்து கொடுத்தார்கள். என்னுடைய வேதம் வேண்டும் என்று சொன்னேன், என்னுடைய வேதத்தை கொடுத்தார்கள். அவர்கள் பட்டினியிலே இருந்தார்கள், எனக்கு உணவளித்தார்கள். என்னை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு இடங்களாக மாற்றி மாற்றி அவர்கள் சிரமப்பட்டதை நான் பார்க்கிறேன். இந்த உலகில் கண்ணியமிக்க வீரமிக்க ஆண்களாக நான் அவர்களை பார்க்கிறேன். சொல்றது யாரு? முஸ்லிம்களை, முஸ்லிம் பெண்களை, முஸ்லிம் குழந்தைகளை, போராளிகளை, வேறொரு மன்னோடும் களவெடுக்கணும்னு வந்து ஒரு போராளி, ஒரு ராணுவ வீரன் சொல்லுகிற ஸ்டேட்மெண்ட் என்ன? என்னை ஒரு தந்தையை போல் பார்த்தார்கள். இந்த ஒற்றை மனிதன் உதிர்த்த வார்த்தை இருக்கா இல்லையா, ஒட்டுமொத்த உலகத்தையும் இஸ்லாம்னா என்ன, குர்ஆன்னா என்ன, தீவிரவாதி 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 என்கிற முத்திரையை குத்தினார்களே, யார் பேசினார்களோ அவர்களுடைய நாவிலே இருந்து அல்லாஹ் தஆலா பேச வைத்தான். உலகம் முழுக்க தேடுறான். என்னடா குர்ஆனே, கொடூரமானவர்கள் என்று அறிமுகப்படுத்தினார்களே, மனித வெறியர்கள் என்று அறிமுகப்படுத்தினார்களே, பெண்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொண்டோம் என்று சொல்லுகிறார்கள். ஒரு ராணுவ வீரனிடத்தில், அந்த கைதியிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொண்டார்கள் என்கிற செய்தியை பதிவு செய்கிறார்கள். அது என்ன இஸ்லாம்? லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களிடத்திலே ஒற்றை நபரிடத்தில் நடந்து கொண்ட அந்த செயலால் இஸ்லாம் எப்படி மீறுகிறது என்று பாருங்கள். அன்புக்குரியவர்களே, உலகத்தினுடைய மீடியாக்கள் எல்லாம் அந்த செய்தியை தலைப்பு செய்தியா போடுறான். ஒரு கூட்டம் அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் கைதியிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார்களோ அதை பின்பற்றியவர்களுடைய விளைவு அவர்கள் பிரச்சாரம் எல்லாம் செய்யல. உலகமே சேர்ந்து பல பில்லியன் டாலர்களை செலவழித்து அவர்கள் தீவிரவாதிகள் என்கிற முத்திரை குத்த வேண்டும் என்று கங்கணம் கட்டி சுழந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அவர்கள் பின்பற்றிய இஸ்லாம் சாதாரண நிலையில் அன்புக்குரியவர்களே, உணவுக்காக ஒவ்வொரு பச்சிலம் குழந்தையும் துடித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் தன்னிடத்துல கைதியா இருக்கிறவங்களுக்கு கொடுத்துருங்கிற அல்லாஹ்வின் தூதருடைய கட்டளை, நீங்கள் அவர்களுக்கு கை விலங்கிடாதீர்கள், அவர்களை சிரமப்படுத்தாதீர்கள். பதிர்களத்தில் பிடித்து வந்த போர் கைதிகளுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களோட உணவு கொடுங்க. அதை பின்பற்றியதனுடைய விளைவு உலகம் முழுக்க இஸ்லாத்தை தேடுறான். குர்ஆனை பிரிச்சு பார்க்கிறான், என்னதான் சொல்லுது குர்ஆனு. அப்போ ஒரு தாக்கம் இருக்கிறது, ஒரு இம்பாக்ட் இருக்கு. நாம் அதை முழுமையாக புரிந்து அதன் அடிப்படையில் நாம் நடக்கிற பொழுது என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் அதை பின்பற்றுவார்கள். என்கிட்டயே இல்லையே மார்க்கம், நான் சொல்லுகிற இஸ்லாமுடைய குடும்பத்தில் இல்லையே, என்னிடத்தில் நடைமுறையில் இல்லாத பொழுது யாரையும் அந்த ஈமான் கவர்ந்து இழுக்காது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வியார்களே, இப்ப நம்முடைய ஈமான் ஒரு பசுமையான ஈமானாக இருக்க வேண்டும். இப்ப நாமே ஏமாற்றிக் கூடாது. முதல்ல அது இஸ்லாம் வந்து அல்லாஹ்விடத்திலே நாம் நேர்மையாளர்களாக இருக்க வேண்டும்.
மனித பார்வையை, மனித உள்ளத்தை, மனித திருப்தியை பெறுவதற்காக எதையும் செய்து கடந்துவிடக்கூடாது. அல்லாஹ்விடத்திலே நான் செய்கிற காரியத்தினுடைய நோக்கத்தை, எண்ணத்தை என்னை படைத்தவன் அறிவான் என்கிற பரிசுத்த தன்மை அல்லாஹ்விடத்திலே நான் உண்மையாளனாக நிற்கிற பொழுது என்னுடைய செயலுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் அங்கீகாரத்தை ஏற்படுத்துவான். இல்லையே, எந்த மாற்றமும் இல்லையே. இஸ்லாமிய சமூகம் பெரும் உறக்கத்திலே உறங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த மார்க்கத்தை காப்பாற்றுவதற்கு, மார்க்கத்தை எடுத்துச் செல்வதற்கு மீட்பர்கள் வருவார்கள் என்கிற ஒரு கனவில் அல்லவா இஸ்லாமிய சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்புக்குரியவர்களே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். நபிமார்கள் சிறைச்சாலையிலே அமர்ந்து இந்த பிரச்சாரத்தை செய்திருக்கிறார்கள். மக்கள் மன்றத்திலே எடுத்து வைத்திருக்கிறார்கள். பல நபிமார்கள் தாங்கள் கொல்லப்படுவோம் என்கிற நிலை வந்த பொழுதும் இந்த தீனுல் இஸ்லாத்தை ஒத்தி வைத்திருக்கிறார்கள். நம்முடைய குடும்பத்தில் ஒரு மாற்றம் வர வேண்டாமா? நம்முடைய மனைவிமாரிடத்தில் வர வேண்டாமா? என்னில் இருந்தல்லவா நான் ஆரம்பிக்க வேண்டும்? அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் சிரமப்படுகிற பொழுது, அவர் உள்ளம்பாடி நிற்கிற பொழுது சிறந்த ஆறுதல் சொல்லுகிற பெண்மணியாக மாறினார். ஒருமுறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் வந்து அல்லாஹ்வின் தூதரை பார்க்க வந்திருக்கிறார், சந்திக்க வந்திருக்கிறார். அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கொஞ்சம் அடுக்கறையிலே நிற்கிற பொழுது அல்லாஹ்வுடைய ஸலாத்தை ஜிப்ரீல் வழியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் சொல்லிவிட்டு சென்றார்களே, உங்களுடைய துணைவருக்கு அல்லாஹ் தஆலா சலாம் சொன்னான். யாருக்கு? யாரை இந்த உலகத்தில் அல்பமாக, பெண்ணாக, பலகீனமானவர்களாக பார்க்கிறோமோ, ஏன் அவருடைய தரஜா அந்த அளவிற்கு உயர்ந்தது என்று சொன்னால், அல்லாஹ்வின் தூதருடைய தீனில் இஸ்லாம் அவரை கவர்ந்து இழுத்தது. அதை பின்பற்றினார்கள், அல்லாஹ்வுடைய விருப்பத்திற்குரியவர்களாக மாறினார்கள். அல்லாஹ்வுடைய சலாம் கிடைச்சது. இன்னைக்கு நம்மள்கிட்ட இருக்கா? நம்முடைய பெண்களை நம்ம மர்கஸ்க்கு அழைச்சிட்டு வர்றது இல்லையே, பள்ளிவாசலுக்கு கூட்டிட்டு வர்றது இல்லையே. ஏன் இந்த பிற்போக்குத்தனம்? நம்முடைய உறவினர்கள், நம்முடைய பெண்கள் பள்ளிக்கு வரவில்லை என்று சொன்னால், குர்ஆன் சுன்னாவை கேட்கவில்லை என்று சொன்னால், நாம் யாருக்காக பிரச்சாரம் செய்ய போகிறோம்? இல்லையே, வரவில்லையே. நாம் அதில் முஸ்தீப் எடுக்கணும். நாம எப்படி ஜும்மாவிற்காக வருவதற்காக தயாரிப்போடு வருகிறோமோ, அது போல நம்முடைய பிள்ளைகள், பெண் பிள்ளைகள், நம்முடைய மனைவிமார்கள், நம்முடைய பெற்றோர்கள், ஏன் அவர்கள் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டாமா? நாலு நல்ல செய்திகளை கேட்க வேண்டாமா? பெண்களுக்கு மத்தியிலே சத்தியத்தை எடுத்துச் செல்ல வேண்டாமா? யார் பொறுப்பாளர்கள்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மாபெரும் அருளாக இந்த பள்ளியை எனக்கு கொடுத்திருக்கிறார்கள். வெறுமனே தட்டாந்தரையாக கலப்பிச் செல்வதற்கா? அல்லாஹ்விடத்திலே நாம் பதில் சொல்ல வேண்டும். அல்லாஹ்வுடையார்களே, நம்முடைய குடும்பத்தோடு இந்த பள்ளியை நாம் அதற்கான களமாக, சொர்க்கத்திற்கான திறவுகோலாக இந்த பள்ளியை நாம் மாற்ற வேண்டும். நாம் அந்த தாவா களத்துல குடும்பம் குடும்பமாக ஈடுபடுகிற பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய ஈமான் தெளிவாக இருந்தது என்று சொன்னால், உறுதியாக இருந்தது என்று சொன்னால், நிலையக்கூடிய ஈமானாக இருந்தது என்று சொன்னால், அதற்கு ஒரு கவர்ச்சியை கொடுப்பான். நிச்சயம் மக்கள் சாறை சாறையாக ஏகத்துவத்தை பின்பற்றுகிற, குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுகிற இடங்களை நோக்கி நகர்வார்கள். நாம் சொல்லை விட முதலில் செயல்பாட்டில் இறங்கக்கூடிய மக்களாக, சத்திய மார்க்கம் அனைவருக்கும் செல்ல வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தோடு செயல்படுகிற மக்களாக, ஜமாத்தாக அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக.